ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது வரகு அரிசியில் கஞ்சி எப்படி வைக்கிறதுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. 2 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம். சளி பிடிச்சிருந்தாலோ அப்படி இல்லைன்னா காய்ச்சல் இருந்தாலோ இது மாதிரி கஞ்சி வச்சு குடிக்கும் போது உடம்பு சரியாயிடும்னு சொல்லுவாங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த கஞ்சி செஞ்சு கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வரகு அரிசியை ஒரு 5லேருந்து 6 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அது 2ஆக கட் பண்ணால் போதும். கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது அதிலே கரைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி சுட வச்சுக்கலாம். தண்ணி சூடான பிறகு இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 3த்தையும் சேர்த்துக்குவோம். இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற வரகு அரிசியை சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் இட்லி, தோசை அது மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம கஞ்சி வச்சு குடித்தோன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட்டும் ஆகிடும். உடம்புக்கு நல்ல சத்தும் கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு தண்ணியாக டம்ளரில் ஊற்றி குடிக்கணும் அது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பதத்தில் இறக்கிடலாம் நல்லா வெந்த பிறகு. அப்படி இல்லை தட்டில் போட்டு கையால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியான பிறகு இதை இறக்கிடலாம். இப்போது இந்த வரகு அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இட்லி, தோசை அது மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் இது மாதிரி சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மதியம் டைமில் நம்ம மேக்ஸிமம் ரைஸ் தான் எடுத்துக்குவோம். ஸோ ரைஸ் அவாய்ட் பண்ண முடியாதனால நம்ம இது மாதிரி சிறுதானியங்கள்லாம் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஸோ மார்னிங் டைமில் இது மாதிரி நம்ம கஞ்சியாக வச்சு குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லியாவோ தோசையாவோ ஊற்றி கூட சாப்பிட்லாம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.